கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பதில் கொடுத்து கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். அடுத்த ஒரு ஜெப வேளைக்குள்ளே செல்ல போகிறோம். இந்த மொழியிரவு ஜெப வீரர் ஜெப முகாமுக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த முகாமில் பங்கு பெற்று உங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான கிருபையின் நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இது 91வது ஜெப முகாம். 45 வருடங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு 46வது வருஷத்துக்குள்ளே கடந்து வர தேவன் உதவி செய்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்பு சகோதரர் ஆபர்கா ராஜபாண்டியன் அண்ணன் மூலமாக இதை தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்து தொடர்ந்து தம்பி அருள் ஸ்டீவன் கர்த்தர் அவளை பயன்படுத்தி இந்த எழுப்புதல் ஜெபத்தை தொடர்ந்து நடத்த உதவி செய்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. அவளோடு கூட இணைந்து நிற்கிற இங்கே வந்து நான் பார்த்தபோது ஒட்டஞ்சத்திரன் சந்திரன் அவங்கள பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த ஜெப ஊழியத்தில் துணை நின்று நடத்தி கொண்டு வருகிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தூத்துக்குடி மொழியிரவு ஜெப ஐக்கியத்திலிருந்து டாக்டர் ஜோ பிரபாகரன் வந்திருக்கிறாங்க. அந்த நாட்களிலேயே மொழியிரவு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து ஜெபத்தை விடாமல் தூத்துக்குடியிலேயே மொழியிரவு ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறவர்கள். இந்த நாமக்கல்ல இவ்வளோ சிறப்பாக நடக்க நிறைய பாஸ்டர்மார்கள், இந்த மாவட்டத்தின் பாஸ்டர்மார்கள் இணைந்து ஒரு மனமாக உற்சாகத்தோடு செயல்பட்டதாக தம்பி ஸ்டீவன் சொன்னார்கள். அதில் விசேஷமாக இந்த மாவட்டத்தினுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் பாஸ்டர் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி எல்லா சபைகளும் ஒன்றிணைந்து சபை பாகுபாடற்ற நிலைமையில் ஒரு மனமாய் கூடி தேசத்துக்காக ஜெபிப்பது, அதுக்கு தான் இந்த மொழியிரவு ஜெபம் ஏற்படுத்தப்பட்டது. நான் முதல் பகுதியில் ஒரு காரியத்துக்கு ஜெபித்தோம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கியமான சில குறிப்புகளுக்காக 7 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 7 காரியங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு முன்னால் ஒரு பாடல் பாட போகிற உட்கார்ந்த வண்ணமாய் நல்ல ஒரு பாடலை பாடி அதன் பிறகு அரை மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உடைய முழங்காலை பலப்படுத்த போகிறார். அரை மணி நேரம் நெடுமுழங்காலே நிற்கணும். கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் ஆட்டம் காணும். ஆனால் நின்றுட்டிங்கன்னா ஆண்டவர் பலப்படுத்திடுவார். இந்த முழுஇரவு ஜெபம் என்பது தியாகமணி ஜெபிப்பது. தம்பி சொன்னாங்க நாளைக்கு வந்து தண்ணி கூட குடிக்கூடாதுன்னு. அதாவது புசியாமல் குடியாமல் உபவாச ஜெபம் நாளைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும். அவங்க அப்பா இருக்காங்களே, அவங்க அப்பா நீங்கள் பார்த்துருந்த தெரியும், சிங்கம். அவங்க ஜெபத்தில் சிங்கம். அதே மாதிரி உபவாச ஜெபன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தண்ணி குடி கூட பாட்டில் உள்ளே கொண்டு வந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படியே எல்லோரும் பயந்து தான் இருப்போம் அந்த நாட்களில். அந்த மாதிரி ஜெபம் தியாகம் பண்ணி ஜெபிப்பது. நம்ம விலைக்கரையும் கொடுக்காமல் எழுப்புதலை பார்க்க முடியாது. நம்ம நிறைய பேர் நம்ம வசதிப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நம்ம எதிர்பார்க்கிற எழுப்புதல் இன்னும் பார்க்க முடியலை. கொஞ்சம் விலைக்கரையும் கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். தேவன் அந்த ஜெபத்தை கனப்படுத்துவார். எஸ்தர் சொன்னாள், நாங்கள் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் இருப்போம், செத்தாலும் சாகிறேன். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பினுடைய ஒரு ஜெபம் நமக்கு அவசியம். ஒரு விலைக்கரையும் கொடுத்தே தியாகம் பண்ணி ஜெபிப்பார். ஏன் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம்? இந்த பெரிய பாரத தேசம், இந்திய தேசத்தில் இருக்கிற 143 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் பார்க்கணும். அதுதான் நம்முடைய இருதயத்தின் விருப்பம். ஏன் நாம் அதை விரும்புகிறோம்? இயேசுனுடைய விருப்பம் அதுதான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு இயேசு விரும்புகிறதுனால நாம் விரும்புகிறோம். அவர்களுடைய ரட்சிப்புக்காக நம் தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தியாகம் பண்ணி நம்ம உபவாசம் பண்ணியும் முழங்காலில் நின்று பல விதங்களிலே நாம் ஜெபம் செய்கிறோம். ஒரு பெரிய நன்மை பார்க்கணுன்னா விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி விடிய காலையில் ஒரு கிரவுண்டில் நடக்கிறதுக்கு நான் போனால்
அங்கே நிறைய வாலி பிள்ளைங்க வாலிப பையங்க பெரிய டீமாக வந்து நாளைக்கு குடியரசு தினத்துக்கு பேரட் நடக்குது, ப்ராக்டிஸ் நடக்குது. நான் பார்த்தேன் எல்லாம் விழவழக்காண்டு சின்ன பிள்ளைகள் பையங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் வாட்டி எடுக்கிறாங்க, ஓடுன்றாங்க, துள்ளுன்றாங்க, நடன்றாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சோர்ந்து போனாலும் செய்து எதுக்காக? சாதிப்பதற்காக. நீ சாதிக்கணும்னா விலைக்கரையும் கொடுக்கணும், அப்படிதான் அவங்க செய்கிறாங்க. அவங்க அந்த பயிற்சி எடுக்க சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. குதின்றாங்க, நடன்றாங்க, இப்படி நடன்றாங்க, பின்னால் நடன்றாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. நான் அதை கவனித்து கொண்டே இருந்தேன். இவங்க எதுக்காக செய்கிறாங்க? சாதிக்கணும், மெடல் எடுக்கணும் என்பதற்காய். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அப்போ நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணுமானால் நாம் தியாகம் பண்ணணும், நம்முடைய நேரத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணணும், முழங்கால தியாகம் பண்ணணும். விலைக்கரையும் கொடுக்காம எழுப்புதலை பார்க்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. இந்த ஒரு பாடல் பாடின பிறகு 3 விதமாக, முதலாவது நல்ல பலமுள்ள எல்லாரும் நெடு முழங்கால நின்று 1/2 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். 1/2 மணி நேரத்துக்கு இடையில உட்காரப்படாது. நான் பார்த்துக்கிட்டே இருவேன். 1/2 மணி நேரம் நெடு முழங்கால நிற்கணும். அப்படி முடியாத வயசானவங்க, பலவீனப்பட்டவங்க வந்திருக்கிறீங்க, வியாதிப்பட்டவங்க, உங்களை கட்டாயப்படுத்த விரும்பலை. நீங்கள் என்ன செய்யலாம்? எழுந்து நிற்க முடிஞ்சா நின்று கொண்டு ஜெபிக்கலாம். இல்லை என்னால் எழும்பியும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். அப்படி அவங்களுடைய வசதியை பொறுத்து. ஆனால் நிறைய பேர் முழங்கால நிற்க முடியும். ஆமேன். சரி, முதலாவது ஒரு பாடலை பாடிட்டு நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். எலியாவின் தேவனும் நீர்தானையா, கர்த்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா, கர்த்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல ஒன்றன் முன்பு உறுதியாய் நின்றிட தாருமே. எலியாவை போல உன்னன் முன்பு உறுதியாய் நின்றிட தாருமே. எலியாவின் தேவனோ நீர்தானையா, கர்த்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனோ நீர்தானையா, கர்த்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. பகல் முன்னும்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. பகல் முன்னும்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. சத்ருக்களும் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்ருக்களும் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. எலியாவின் தேவனோ நீர்தானையா, கர்த்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனோ நீர்தானையா, கர்த்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து யோர்தானை போல் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. யோர்தானை போல் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிடவே.
எலியாவின் தேவனும் நீதானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீதானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் கருத்தாய் ஜெபித்தார். வேதம் சாட்சி கொடுக்கிறது. நம்மை போல பாடுள்ள மனிதர் தான் நம்மை போல பயந்தார், நம்மை போல சோர்ந்து போனார், நம்மை போல இப்போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளுலாம் சொன்னார். அப்படி பலவீனமுள்ள ஒரு மனிதர் தான். ஆனால் ஜெபம் என்று வந்து விட்டால் கருத்தாய் ஜெபம் பண்ணுவார். பரலோகத்திலிருந்து பதில் வந்தே தீரும். அக்னி வரணும்னு அக்னி இறங்கியே தீரும். மரித்த இந்த மகன் உயிரோடு எழும்புன்னா எழும்பியே தீருவான். மழை பெய்யணும்னா பெய்தே தீரும். அந்த மாதிரி ஜெபம் எலியாவை போல நம்ம ஜெபிக்கணும். அதற்கு கவனிங்க, ஒரு மனமாய் கருத்தாய் ஜெபிக்கணும். தம்பி ஸ்டீபன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நேற்றைக்கே சிலர் வந்து சுகத்துக்காக விடுதலைக்காக கூட ஜெபிக்க நாங்கள் வரோன்னு ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறாங்க அங்கிள், அதனால் அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க, இப்போ நம்ம வந்திருப்பது தேசத்துக்காக ஜெபிக்க. எதுக்காக ஜெபிக்க? இந்திய தேசம், நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள் கவனம் செலுத்தணும். நான் சொன்னேன், உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா கடைசியில் ராத்திரியில் கூட்டம் முடிகிற நேரம் 8 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிடம் அதுக்காக ஜெபிக்கப்படும். உங்களுடைய சுகத்துக்காக விடுதலை. சிலர் வியாதியஸ்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த வியாதி பிரச்சனை போராட்டத்தையே நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும். வியாதி இருந்தால் இருக்கட்டும், அதை ஆண்டவர் சுகமாக்கிடுவார். பிரச்சனை இருந்தால் இருக்கட்டும், அதை ஆண்டவர் மாற்றி விடுவார். அது கடைசி 10 நிமிடம் ராத்திரியில் ஜெபம் பண்ணுவோம். அது வரைக்கும் வேற எதுவும் நம்முடைய நோக்கமா இருக்கக்கூடாது. ஒரே நோக்கம், இந்தியா தேசம் ரட்சிக்கப்படணும். இந்தியாவில் எழுப்புதல் வந்தே ஆகணும். ஆவியானவர் இந்த காரியத்தை செய்யணும். அது மாத்திரம்தான் மனதில் இருக்கணும். அப்போ ஒரு மனமாய் கருத்தா ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியம். யாருடைய மனதை சிதறக்கூடாது. எனக்கு எப்போ ஜெபிப்பாங்க, என் சுகத்துக்கு ஜெபிப்பாங்களா, இந்த எண்ணம் இப்போ நமக்கு வேண்டாம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. கடைசியில் ராத்திரியில் பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த நாள் முழுவதுமே நம்முடைய தேசம், நம்முடைய இந்தியா, அது மாத்திரம்தான் கவனத்தில் இருக்கணும். ஒரு மனமாக ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரு ஜெப குறிப்பு உங்களுக்கு சொல்லப்படும். அந்த ஜெப குறிப்பு சொன்ன உடனே முதல்ல அதை உள்வாங்கணும். என்ன குறிப்பு சொல்லப்படுகிறது என்பதை கவனிக்கணும். கவனிச்சுட்டு எல்லாரும் ஒரு மனமா நம்ம வலது கரத்தை உயர்த்தி 1 நிமிடம் கருத்தா ஜெபிக்கணும். ஆவியானவர்களுடைய உள்ளத்தை பாரப்படுத்தினா சிலர் அழுது கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது வரும். அப்போ ஆண்டவருடைய பாரப்படுத்தும் போது அழுது ஜெபிச்சிருங்க. சில ஜெப குறிப்புக்கு போராடி ஜெபிக்க வேண்டியது வரும். அப்போ ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில போராடி ஜெபிங்க. 1 நிமிடம் எல்லாரும் இணைந்து ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். அந்த 1 நிமிடம் எல்லாரும் ஜெபித்த பிறகு யாராவது ஒருவர் நீங்க முன்னால வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படும். அப்போ இங்க மைக் வச்சுட்டு ஒரு சகோதரர் இருப்பாங்க. அந்த ஜெபிக்கும் போது யாருடைய உள்ளத்தை தேவன் பாரப்படுத்துகிறாரோ அதுல ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வந்து முழங்கால் படிட்டு மைக்கில் 1 நிமிடம் 1.5 நிமிஷம் தான் ஜெபிக்கணும். எவ்வளவு நேரம் தான் ஜெபிக்கணும்? 1.5 நிமிஷம் தான். அதுக்கு மேல ஜெபம் நீளக்கூடாது. என்ன ஜெப குறிப்பு சொல்லப்படுகிறதோ அதை உள்வாங்கி ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பாரப்படுத்தினா நீங்க வந்து 1.5 நிமிஷம், ஆண்டவரே இந்த ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம்லாம் சொல்லப்படாது. அந்த ஜெப குறிப்பை உள்வாங்கி இந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு 1.5 நிமிஷத்துல சுருக்கமா எஃபெக்டிவா நீங்க ஜெபிச்சிடணும். அதை விட்டுட்டு இங்க ஆரம்பிச்சு நாங்க நாமக்கல்ல ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் ஜெபம் போகக்கூடாது. சிலர் அப்படி இங்க ஆரம்பிச்சா ஜெபம் அப்படியே உலகம் முழுதும் சுத்தி வந்துருவாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு மனதை பாதிக்கும். ஏன் சொல்றேன்னா ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷத்துல 2 நிமிஷம் வரைக்கும் தான் மாசம் ஜெபிக்கும் போது ஒரு மனம் இருக்கும். அது வரைக்கும் ஆமேன்னு சொல்லுவாங்க, செய்யும் ஆண்டவரையும் பாங்க. நீங்க ஜெபம் நீண்ட உடனே ஜெபத்தை எல்லாத்தையும் நிறுத்திட்டு
உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஜெபத்தை நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு. ஒரு மனம் போயிடும். ஒரு மனம் இல்லைன்னா அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சுருக்கமாக இருக்கணும், எஃபெக்டிவாக ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி என்னங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே எத்தனை பேர் வந்திருப்போம்? ஒரு 2000 பேர் வந்திருக்கிறேன்னு வைங்க. ஒரு நிமிட ஜெபம் என்பது 2000 பேர் ஜெபிக்கும் போது 2000 நிமிஷம் ஜெபமாய் பரலோகம் கணக்கெடுக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஆமென் சொல்லி ஜெபிக்கும் போது பரலோகம் அதை எப்படி கணக்கெடுக்கும்னா 2000 நிமிட ஜெபமாக தான் கணக்கெடுக்கும். அதனாலதான் இந்த மாஸ் பிரேயர் அவ்வளவு வல்லமை உள்ளது. நீங்க சின்ன குழுவா ஜெபிக்கும் போது பிரதர் சொன்னாங்க 1 நிமிஷம் ஜெபிக்கன்னு சொல்லாருங்க. 5 பேர் 10 பேர் ஜெபிக்கும் போது ஒரே ஜெப குறிப்புக்கு 5 நிமிஷம் 10 நிமிடம் கூட ஜெபிக்கலாம். ஒரே ஜெப குறிப்புக்கு இன்னைக்கு 4 பேர் ஜெபிக்கும் போது 15 நிமிஷம் கூட ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி மாசா ஜெபிக்க வரும்போது சுருக்கமா எஃபெக்டிவா கருத்தா ஜெபிக்கணும். இப்ப எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் நெடுமுழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க எழுப்பி நின்று கொள்ளுங்க. அதுக்கு முடியாதவங்க வயசானவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குறிப்பை சொல்லும் போது கவனமா கேட்டு கருத்தா ஜெபிக்கணும். முதலாவது நாம் ஜெபிக்க போவது நம்முடைய தேசத்துல இந்த ஆன்லைன் விளையாட்டு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு, ஆன்லைன்ல சீட்டு விளையாட்டு. இந்த ஆன்லைன் விளையாட்டுனால நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பணத்தை இழந்து கடன்காரர்கள் ஆகி குடும்பமா தற்கொலை செய்து கொண்டவங்க இருக்கிறாங்க. 950 ஆன்லைன் விளையாட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப ஆபத்தானது. இது நம்முடைய இந்திய மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு விளையாட்டு. அநேகருடைய வாழ்க்கை சீரழிக்கிற விளையாட்டு. சாத்தானுடைய தந்திரம் இருக்கு பின்னால் இருக்கிறது. பாருங்க, தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்தா கவர்னர் அதற்கு கையெழுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இது மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறோம். 950 ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு இருக்கிறது. இது சாத்தானுடைய ஒரு திட்டம். நம் மக்களை அடிமைப்படுத்த பிசாசனுடைய காரியம். எல்லாம் வலதுகரம் உயர்த்தி 950 ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டும் தடுக்கப்படணும் ஆண்டவரே. அது முடக்கப்படணும். பொல்லாத பிசாசனுடைய கிரியை, அதற்கு பின்னால் என்று செயல்படுகிற ஆவி முடக்கப்படணும். சூதாட்டத்தை கொண்டு வந்து நம் மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவி, சிறைப்படுத்துகிற ஆவி, கடன் வாங்க வைக்கிற ஆவி, தற்கொலையை தோண்டுகிற ஆவி, நம்முடைய வாலிபர்களை குடும்ப பெண்களை கூட அடிமைப்படுத்துகிற ஆவி, இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டை கொண்டு வந்து எங்கள் ஜனங்களை அடிமைப்படுத்துகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமைகளை முடக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தை தெளித்து இந்தியாவில் இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அது முடக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் நின்று செயல்படுகிற பொல்லாத காரியங்களை செய்கிற தலைவர்கள், அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள், அதற்கு பின்னால் இருக்கிற தொழில் அதிபர்கள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவார்களாக. தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆன்லைன் சூதாட்டத்தை கொண்டு வருகிற ஆவிக்கு விரோதமாய் வருகிறோம். முடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அவைகளை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை கொண்டு வருகிற ஆவி கட்டப்படுவதாக. அந்த பிசாசின் வல்லமை கட்டப்படுவதாக. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. வாலிபர்கள் விடுதலை அடைவார்களாக. பெண்கள் விடுதலை அடைவார்களாக. இந்த சூதாட்டத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். யாராவது ஒருவர் முன்னால வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டம் முழுவதும் தடுக்கப்பட, முடக்கப்பட கருத்தா ஜெபிக்க வேகமா வாங்க. வேகமா வந்து முழங்கால் பண்ணிடுங்க. எல்லாம் வலது கரம் உயர்த்துங்க. இந்த சகோதரியோட சேர்ந்து கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, விடாதுங்க. எவ்வளோ பணத்தை இழந்து ராஜா எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களை மறைமுகமாக செய்ய தூண்டுகிற நபர்களை இந்த வேலை தேவன் சந்திக்க முடியுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அதிலிருந்து கட்டாத விடுதலையாக தேவன் இந்த வேலையில உதவி செய்ய முடியுமா ஜெபிக்கிறோம். இப்படி சூதாட்டத்தில்
அவர்களை கர்த்தர் ரட்சித்து பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்துல பலவிதமான பழக்கங்கள், பீடி பிடிப்பது, சிகரெட் புகைப்பது, புகையிலை போடுவது, குட்கா பயன்படுத்துவது, இப்படி போதை வஸ்துகளை பயன்படுத்தி அதுக்கு அடிமைப்பட்டவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க. சாத்தான் இந்த பழக்கத்தில் நிறைய பேர் அடிமையாக்கி வைத்திருக்கிறான். இந்த புகையிலை இந்த மாதிரி காரியத்தை பயன்படுத்துறதுனால ஒரு வருடத்தில் சுமார் 13.5 லட்சம் மக்கள் இந்தியாவில் மரிக்கிறாங்க. பாவத்திலேயே மரிக்கிறாங்க. 13.5 லட்சம் ஆத்துமாக்கள், விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள். கண்முன்னால நிறுத்துங்க. பீடி, சிகரெட்டு, குட்கா, போதை மருந்துகள், போதை மாத்திரைகள், ஐயோ இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிற நம் இந்திய மக்கள் பாரம் கொண்டு ஜெபிக்கணும். இயேசுவே, என் மக்களுக்காக சிலுவை சுமந்தீங்களே, ரத்த சிந்தினீங்களே, என் ஜனத்துக்காக அடிக்கப்பட்டீங்களே அப்பா, சிலுவையில ரத்த சிந்தினீங்களே. கோடிக்கணக்கான என் இந்திய மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே, விடுதலாகணுமே, விடுதலாகணுமே ஆண்டவரே, என் ஜனங்கள் விடுதலை ஆகணுமே, இந்த பாவ பழக்கத்தில் இந்த விடுதலை ஆகணுமே. சாத்தான் அடிமையாக்கி வைத்திருக்கிறானே, என் ஜனம் மரித்து கொண்டிருக்கிறது, என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேவனே, தேவனே, இயேசுவே, இயேசுவே, என் ஜனத்தை ரட்சிங்க, என் ஜனத்துக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஐயா. இந்த பாவ அடிமைத்தனத்தில் இந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த போதை வஸ்துகள் இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அவங்களை ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க. என் ஜன கோடிக்கணக்காளிகிறார்கள் ஆண்டவரே, கோடிக்கணக்காளிகிறார்களே. எவ்வளவு பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க ஐயா, மரித்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. விலையேற பெற்ற அந்த ஆத்துமாக்களுக்காக சிலுவை சுமந்தீங்களே, வாரடி பட்டீங்களே அப்பா, நினைத்தருளுங்க. என் ஜனத்தை சந்திங்க, என் ஜனத்தை ரட்சிங்க, எல்லாரையும் போரை வசலிருந்து ரட்சிங்க. மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ளே வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். நாங்க எதுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா? ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் அவங்களை மாற்றிவிட முடியும். இந்த நாள்ல ஏராளமான இந்துக்கள் கூட சாட்சி சொல்றாங்க. 40 வருஷம் குடி பழக்கத்தில் இருந்து இயேசு ஒரே நாள்ல விடுதலை கொடுத்தார். 25 வருஷம் புகைக்கிற பழக்கத்தில் இருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். இந்த கஞ்சா, அபின் போன்ற போதை வசலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார் என்று. இயேசுவால முடியும், அவரால் தான் முடியும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஜெபிக்கும் போது யாராவது ஒருவர் முன்னால வந்து அந்த சகோதரியோட இணைந்த பாரத்தோட ஜெபிக்கணும், பாரத்தோட ஜெபிக்கணும். எல்லாம் வலதுகரம் உயர்த்தங்க, பாரத்தோட, ஆத்ம பாரத்தோட ஜெபிங்க. ஜனக விடுதலை அடையணாண்டவரே, ஜனக விடுதலை அடையணாண்டவரே, இந்த பாவத்தில் இந்த விடுதலை அடையணாண்டவரே, ரட்சியாண்டவரே, என் ஜனத்தை ரட்சியாண்டவரே, ரட்சியாண்டவரே, ரட்சியாண்டவரே.
உங்க ரத்தத்தினால் அவளை கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. Thank you. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தே கொண்டேன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தே கொண்டேன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. அடுத்து கவனிங்க, அடுத்து ஒரு முக்கியமான காரியத்துக்கு செபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் ஒரு செல்வ செழிப்பான தேசம், எல்லா வளங்களும் நிறைந்த தேசம். நம் தேசத்தை போல செல்வ செழிப்பான தேசத்தை பார்ப்பது அரிது. நம் தேசத்தில் எல்லா விதமான வளங்களும் இருக்கிறது. நில வளம் இருக்கிறது, மலை வளம் இருக்கிறது, பூமிக்கு அடியிலே நிறைய தாது பொருட்கள் இந்தியாவில் எடுக்கப்படுகிறது. ஒன்றுக்கும் குறைவு இல்லை. எல்லா செழிப்பும் நிறைந்த தேசம் நம் இந்திய தேசம். நம் தேசத்தில் இருக்கிற மணலையும் கல்லையும் வித்தாலே டாக்ஸே போட தேவையில்லை, அவ்வளவு வளம் பொருந்தின நாடு. ஆனால் இந்த தேசத்தில் தரித்திரர் தான் அதிகமாக இருக்கிறாங்க, ஏழ்களை தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏழ்மை நிலைமையில பாதிக்கப்பட்டவங்க தான் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. பல கோடி பேர் ஏழ்மையில கஷ்டப்படுகிறாங்க. நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருடைய வாழ்வாதாரம் உயரணும். ஒரே ஒரு பிரசன்ட் தான் வாழ்ந்து இருக்கிறாங்க. பணக்காரன் பணக்காரன் ஆகிக்கொண்டே இருக்கிறான், ஏழைகள் ஏழைகள் ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இதற்கு என்ன காரணம்? எல்லா வளமும் இருந்து இந்த தேசத்தில் ஏழைகள் 99% இருக்கிறாங்களே, இன்னும் சாப்பிட ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே. ஏன்? இந்த தேசத்தின் மேல் இருக்கிற சாபம். அந்த சாபம் நீங்கினா ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த சாபத்தை இயேசுவின் ரத்தத்தினால தான் மாற்ற முடியும். மந்திரவாதம் பில்லி சுனித்தினால் உண்டான சாபம், மனுஷ வணக்கத்தினால் உண்டான சாபம், விபச்சார வேசித்தனத்தினால் உண்டான சாபம், இப்படி பல சாபங்கள் நம் தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. இந்த சாபத்தினால தான் நம் தேசம் வறுமையிலும் கஷ்டத்திலும் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். நம்ம எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி எங்க தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்க தேசத்தை கழுவி சாபத்தை மாற்றி எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த வறுமையெல்லாம் மாற பண்ணுங்க. எங்க தேசத்துல வறுமை நீங்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். சாபத்தை மாற்றுங்க ஆண்டவரே. பேய் வணக்கத்தின் சாபம் மாறட்டும், மந்திரவாத பில்லிசோனிய சாபம் மாறட்டும், மனிதர்களை தெய்வமாய் வணங்குற சாபம் மாறட்டும், போதை வசங்கள் என்கிற சாபம் மாறட்டும், விபச்சார வேசித்தனம் என்கிற சாபம் தேசத்தை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, தேசத்தை கரைப்படுத்துகிற சாபங்கள் மாறணுமே. நாங்கள் இத்தனை பேர் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு இறக்கை செய்யுங்க, எங்க மக்களுக்கு இறக்கை செய்யுங்க. இந்த வரமெல்லாம் மாறும்படியாய் சாபத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏழை ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்காக செபிக்கிறோம். யாராவது ஒருவர் முன்னால் வந்து முழங்கால் படியிட்டு அந்த சாபமாற எல்லாம் வலதுகரம் வைத்தங்க, வலதுகரம் வைத்தங்க. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாய் திறந்து யாரும் அமைதியா இருக்க கூடாது. சாபம் மாறணும் ஆண்டவரே, சாபம் மாறணும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால சாபம் மாறணும் ஆண்டவரே.
ஜெபிங்க ஜெபிங்க. இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, அப்பா மாட்சிமை மிக்க தேவனே, அப்பா எங்க இந்திய தேசத்தை நீ பிரியமாய் காத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இனிமேலும் காக்க போற தேவனா இருக்கிறீர் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நீர் சாபங்களை எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த தேசத்தின் மேல அப்பா உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. அப்பா தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை வரவழைப்பேன் என்று சொல்லிய வசனத்தின்படி அப்பா சேமத்தை வரவழைப்பீருவாங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி இந்த தேசத்தின் மேல இருக்கிற எல்லா குற்றங்குறைகளையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேசத்துக்கு சேமத்தை வரவழைத்து கொடுப்பீராக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா வலதுகரம் வைத்துங்க. கருத்தா இந்தியாவை கண் முன்னால நிறுத்துங்க. இவ்வளவு செழிப்பான வளம் பொருந்தின தேசம் இந்திய தேசம். நீர் வளம் இருக்கிறது, வற்றாத ஜீவ நதிகள் ஓடுகிறது, வயல் நிலங்கள் செழிப்பாய் இருக்கிறது, மலை வளம் இருக்கிறது, அது பூமிக்கு அடியில் இருக்கிற வளம் இருக்கிறது. ஆனா ஜனங்க தரித்திரத்தில் வாழ்றாங்க, மக்கள் வறுமையில கஷ்டப்படுகிறாங்க. ஆண்டவரே இந்த நிலைமை மாறணுமே, உங்க ரத்தத்தினால சாபக்கரை நீங்கணுமே, எங்க தேசத்தில் இருக்கிற சாபம் மாறணும் ஆண்டவரே. நாங்கள் இத்தனை பேர் திறப்பில் நின்று மன்றாடுகிறோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு இறக்க செய்யுங்க. எங்கள் ஜனத்தினுடைய அறியாமைய மன்னிங்க ஐயா, அறியாமைய மன்னிங்க ஆண்டவரே. மனிதனை கூட தெய்வம் வணங்குறாங்க ஐயா. ஐயா மந்திர பில்லி சுனித்து கூட தெய்வம் வணங்குறாங்க ஐயா. இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. விபச்சார வேசித்தன பாவத்தை மன்னிங்க. எங்க தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக, எங்கள் இந்தியா சுத்திகரிக்கப்படுவதாக, இந்த சாபங்கள் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. சாபங்கள் மாறட்டும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தை கவனிக்கிறார், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஜெபங்கள் தூபமாய் கடந்து போகிறது. ஜெப தூபம் பரலோகத்துக்கு கடந்து போகிறது. மாற்றம் வந்தே தீரும். ஆண்டவர் இந்தியாவை ஆசீர்வதிப்பார். மாற்றம் வரும் வரும் வரும். கவனிங்க, நான்காவது இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் பொருளாதாரத்தில் நம்முடைய தேசம் வளர்ந்து வந்தாலும் இன்னும் நம்முடைய தேசத்தில் கிட்டத்தட்ட 19 கோடி மக்கள், 19 கோடி மக்கள் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு கஷ்டம். 4 கோடிக்கும் அதிகமானவர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. நமக்கு 3 வேளை சாப்பாடு, ஈவினிங்கில் டிஃபன் எல்லாமே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடக்கூடியவங்க 4 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். எவ்வளோ பெரிய பாதிப்பு யோசித்து பாருங்க. நம்முடைய பட்டணங்களில் கூட தெருவோரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில், சேலத்தில் பட்டணங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏகத்தோடு காத்திருக்கிற மக்கள் கோடிக்கணக்காக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள். இவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தாரு, இவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரு. அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழிதான், சுவிசேஷம். இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டால் ஆசீர்வாதம் வரும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இந்த மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படணும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே எல்லா ஏழை மக்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். எங்கள் சபைகளின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்.
எங்களுடைய தேசத்தில் இருக்கிற இந்த ஏழை தரித்திர மக்களை நினைத்தருளும். எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க, வர வலதுகரம் உயர்த்தி ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அறிவிக்கப்படணும். நாங்கள் அறிவிக்கணும், எங்க சபை அறிவிக்கணும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். தெருவோரத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும். நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இந்த சகோதரியோட சேர்ந்து எல்லா வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, இந்த சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உங்க கருத்துல வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எவ்வளோ மக்கள் பசியும் பட்னியுமாய் வாடுகிறார்கள் ஐயா. ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. ஒருவேளை பசியா இருந்தா எங்களை எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க, விடாதங்க. எவ்வளோ மக்கள் ராஜா எவ்வளோ பசியோடு இருக்கார்களப்பா. ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்குங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பசியாற்றுங்கப்பா. அதை பார்க்கும்போது கத்தாவே அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே. அப்பா, உணவு கொடுக்கிற தெய்வம் நீ ராஜா, காகத்தை போஷிக்கிறவர் நீ ராஜா. மிடத்தில் வந்து அவங்க பசியாற்ற கத்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது ராஜா. பசியம் பட்டிமா இருக்கிற மக்கள் இருக்க கூடாதப்பா. நல்லா வயிறார கத்திரிடத்துல போனா சாப்பிடலாம் என்று சொல்லி ராஜா உம்மை ஏற்றுக்கொண்டு பசியாற்ற கத்தர் உதவி செய்வதற்காக நன்றிப்பா. எங்கள் நாட்டில் எங்கள் தேசத்துல அப்பா இப்படி தெருவுல எல்லாம் பசியோடு இருக்கிற மக்கள் காணவே நாங்கள் கூடாது ராஜா. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வதற்காக நன்றிப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படவ சத்தியத்தை அறிகிற அடிவை அடைய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். ஆமென். அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போற ரொம்ப முக்கியமான காரியம். இதற்கு ஒரு சகோதரர் முன்னால வந்து ஜெபிக்கணும். ஒரு பிரதர் நீங்க முன்னால வந்து ஜெபிக்கணும். இந்தியாவில் தற்கொலை பெருகி கொண்டே இருக்கிறது. தற்கொலை பண்ணி சாகிறவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 450 பேர் தற்கொலை பண்ணி சாகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. இந்த தற்கொலைக்கு பின்னால் இருப்பது பொல்லாத ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஒரு ஆவி. பாருங்க, ஒரு ஆத்மா தற்கொலை பண்ணி மறிச்சா நரகத்துக்குள்ளே போய் விடும். சாத்தான் அதனால தான் தற்கொலையை தூண்டுகிறான். வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் சின்ன சின்ன காரியத்துக்கும் பாருங்க, படிப்பில் தோல்வி தற்கொலை, மார்க்கு குறைவா வந்தா தற்கொலை, யாராவது திட்டித்தா தற்கொலை, கடன் பிரச்சனையா தற்கொலை. அது ஒரு தற்கொலையின் ஆவி. அதுதான் பின்னால் இருக்கு. ஒரு நாளைக்கு 450 பேருன்னா இந்த நாள் முடிவதற்குள்ள 450 ஆத்மாக்களை சாத்தான் கொள்ளை கொண்டு போகிறான். நம்ம விடக்கூடாது. அந்த தற்கொலையின் ஆவி முடக்கப்படணும், கட்டப்படணும். தற்கொலை எண்ணங்கள் மாறணும். எல்லா வலதுகரம் உயர்த்தி கருத்தா ஒரு நிமிடம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர்களை தூண்டுகிற தற்கொலையின் ஆவி கட்டப்படுவதாக. எங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகளை குறிவைக்கிற தற்கொலையின் ஆவி கட்டப்படுவதாக. எங்களுடைய குடும்பங்களை பாழாக்குகிற தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. ஆத்மாக்களை நரகத்திற்கு கொண்டு போகிற தற்கொலையின் ஆவி கட்டப்படுவதாக. விடாதங்க விடாதங்க. ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அந்த தற்கொலையின் ஆவி முடக்கப்படுவதாக, முடக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தற்கொலையின் ஆவி முடக்கப்படுவதாக. தற்கொலை தோண்டுகிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுவதாக. தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக. வாலிபர்கள் பெண் பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சகோதரனோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் ஐயா குடும்பத்திலையும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே, தற்கொலை தூண்டுகிறதான பொல்லாத ஆவியை நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் தேசத்தில் ஆண்டவரே, கடன் பிரச்சனையால, குடும்ப பிரச்சனையில ஆண்டவரே, கர்த்தாவே, அநேகர் பயந்து கொண்டு ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் கடந்து போய் பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அப்படி
அப்படிப்பட்ட மக்களை ரட்சிப்பீராக. ஆமென். தைரியத்தின் ஆவினால் நிரப்புவீராக ராஜா. ஆமென். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மக்களை நீர் ரட்சித்து ஆண்டவரே நீர் சாட்சியை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிறதான தற்கொலை ஆவியை இப்பொழுது நாங்கள் விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நிறை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இப்பொழுது இந்த தற்கொலைக்கு நேராக போகிற மக்கள் உம்மை நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம், இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை Yes Lord, hallelujah. பிசாசை துரத்திட்ட நாமம், சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையுள்ள நாமம், இன்ப நாமம். Hallelujah. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்தியாவில். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடக்கிறது. இந்த ரோடு விபத்துகளினால லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருடமும் மரிக்கிறாங்க. சாத்தான் இந்த இரத்தத்தை சிந்த பண்ணுகிற இரத்த வெறிபிடித்த ஆவி, இந்த இரத்த வெறிபிடித்த ஆவிதான் இந்த விபத்தை உண்டாக்கி மக்களுடைய இரத்தத்தை சிந்த வைக்கிறான். ஒரு நாளைக்கு 420 பேர் விபத்தில் மரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மரிக்கிறவங்க மாத்திரம் 420 பேர். கை கால்கள் இழந்து முடக்கப்பட்டு படுக்கையில் ஆகிறவங்க ஆயிரக்கணக்கான பேர். ஒரு வருஷத்தில் 1,58,000 பேருக்கு மேலே விபத்தில் பாதிக்கப்பட்டு செத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். விபத்தை உண்டாக்குகிற ஆவிகள் கட்டப்பட வேண்டும். இந்த மரண ஆவி இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட வேண்டும். அந்த இரத்த வெறிபிடித்த பிசாசின் வல்லமை முடக்கப்படணும். பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு வரணும். விபத்துகள் தடுக்கப்படணும். விபத்துகளை உண்டாக்குகிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படணும். மரணங்கள் தடுக்கப்படணும். எல்லா வலதுகரம் உயர்த்தி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு நிமிடம் ஜெபம். இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே விபத்துகள் தடுக்கப்படுவதாக, விபத்தை உண்டாக்குகிற ஆவிகள் கட்டப்படுவதாக, அந்த இரத்த வெறிபிடித்த பிசாசின் வல்லமை கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. அந்த இரத்த வெறிபிடித்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. சாலைகளிலே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். சாலைகளிலே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே விபத்துகளை தடுக்க முடியாய் உம்முடைய தூதர்களை கட்டளையிடுவீராக. உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படட்டும். ஜனங்கள் பிரயாணத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படட்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த சகோதரரோடு சேர்ந்து எல்லா வலதுகரம் உயர்த்தி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே செய்தித்தாளிலும் டிவியிலும் பார்க்கிறோம் ஐயா. ஆமென். எத்தனையோ குடும்பங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, எத்தனையோ தேவ பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, தேவ ஊழியர்கள் கடந்து போகும் பொழுது, இந்த நாட்களில் பிசாசானவன் விபத்தை கொண்டு வந்து இந்த உயிரை பழிவாங்கி விடுகிறானேப்பா. ஆண்டவரே, இந்த இரத்த காட்டேரி ஆண்டவரே பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே காட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆங்காங்கே அப்பா சாலைகளில் ஆண்டவரே நிதானம் இல்லாதபடி வாகனங்களை ஓட்டி ஆண்டவரே சுகத்துக்குள்ளாக சிக்காகிற ஆண்டவரே சிக்க வைக்கிற பொல்லாத ஆவியே, உன் கையை எடியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு சாலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விபத்தில் பலியாக மறிக்க போற என்னை காப்பாற்றினீரே. விபத்துக்கு நீங்களாக்கி என்னை தப்புவித்தீரப்பா.
அன்பு பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஐயா. சேதம் ஏற்படாதபடி, ஆபத்துகள் ஏற்படாதபடி, ஆபத்து கண்ணிக்குள்ளாக தேவ பிள்ளைகள் சிக்கிவிடாதபடி தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, சாலைகளிலே தெளிக்கப்படுவதாக. உண்டாக்குகிற பொல்லாத ரத்த காற்று வியாதியே ஆவியே இயேசுவின் நாமத்தோடு சுட்டரிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. விபத்தை நீங்களாக்கி என் ஜனங்களை பாதுகாத்து ரட்சிப்பீராக. எல்லா அந்தகார சக்திகளையும் முறியடித்து வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு கர்த்தர் இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கடைசியா ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கவனிங்க, இந்த நாள் இங்கே ஜெபித்ததெல்லாம் நீங்கள் குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதை வைத்து உங்களுடைய தனி ஜபம், குடும்ப ஜபம், குழுக்களில், சபைகளில் இதுக்காகலாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சா என்ன நடக்கும்? 450 பேர் தற்கொலை பண்ணி தானே சாகுறாங்கன்னா நம்ம ஜெபிக்க அதை ஆண்டவர் குறைய பண்ணி கொண்டே வருவார். சாத்தானுடைய திட்டம் முடக்கப்பட்டு கொண்டே வரும். 420 பேர் தினந்தோறும் விபத்தில் மரிக்கிறாங்கன்னா அதை குறைத்து கொண்டே வரும்படி தேவன் கரிய செய்வார். நம்முடைய ஜெபத்தில் அந்த மாற்றம் நடக்கும். அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு நம்ம ஜெபிக்கணும். அந்த செய்தியை அவங்க ஜெப வீரர், அந்த முழுஇரவு ஜெப வீரர் பத்திரிகையில் வெளியிடுவாங்க. நம்ம ஜெபத்துக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்கிறது என்பதையெல்லாம் தம்பி அருள் ஸ்டீவன் அப்பப்போ தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை வாசித்து தேவனை துதித்து தொடர்ந்து ஜெபிக்கணும். கடைசியாக ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்தியா முழுவதிலுமே நிறைய கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ கல்லூரிகள், கிறிஸ்தவ பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிகள் இருக்கிறாரு, கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள் இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தை முன்வைத்து செய்கிற இந்த ஸ்கூல்கள், காலேஜுகள், யூனிவர்சிட்டி, ஆஸ்பத்திரியில் ஆசீர்வதிக்கப்படணும். நான் இன்னைக்கு காலையில் கிரவுண்டில் நடக்க போனால் கொஞ்சம் எல்லாம் அந்த இளம் பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க முதுகில் அந்த டிஷர்ட்டில் போட்டிருந்தது ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். நான் கேட்டேன், ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், ஹோலி ஸ்பிரிட்ன்ற பேரில் ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கிறான், விசாரிச்சா இப்போ ஸ்கூலுக்கு பேரே ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஆண்டவர் மேலே எவ்வளோ வைராக்கியம் இருந்தால் அந்த பேரை வைப்பாங்க. அந்த பிள்ளைகள் முதுகில் போட்டுட்டு ஓடுதுங்க பாருங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட் அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி நிறையா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், ஆஸ்பத்திரிகள், இதைத்தான் சாத்தா இன்னைக்கு டார்கெட் பண்ணுறான். இதை முடைக்கிறணும். கிறிஸ்தவ ஸ்கூல்கள், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஆஸ்பத்திரியை முடைக்கிறணும். அதற்கு ஆளுகிறவர்களை சாத்தான் பயன்படுத்தி அதற்கான சட்டங்களை கொண்டு வந்து இதெல்லாம் முடக்குவதற்கு சாத்தான் பிளான் வச்சிருக்கிறான். நம்ம இன்றைக்கு பண்ணுற ஜபத்தில் சாத்தானுடைய பிளானெல்லாம் அபத்தமாகி போகணும். கிறிஸ்தவ ஸ்கூல்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்தவ கல்லூரிகள் ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும். எல்லாம் வலதுகரம் வைத்தங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். எல்லாம் கண்களை மூடி, இயேசுவே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை ஆசீர்வதிக்கிறோம், கிறிஸ்தவ கல்லூரிகளை ஆசீர்வதிக்கிறோம், கிறிஸ்தவ யூனிவர்சிட்டிகளை ஆசீர்வதிக்கிறோம், கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகளை ஆசீர்வதிக்கிறோம், கிறிஸ்தவ நிறுவனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். முடக்க நினைக்கிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இனி உயர்ந்த இடத்துக்கு வருவதாக. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் சாதிக்க வேண்டும். அங்கே படிக்கிற பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். முதன்மையான இடத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும். முதன்மையான இடத்தில் கிறிஸ்தவ கல்லூரிகள் இருக்க வேண்டும். முதன்மையான இடத்தில் கிறிஸ்தவ யூனிவர்சிட்டிகள் இருக்க வேண்டும். முதன்மையான இடத்தில் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள் இருக்க வேண்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகள் முடக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. அப்படி எல்லா கரமுயர்த்தி இருக்கும் போது இந்த சகோதரி ஜெபிப்பாங்க.
அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே, எங்க கிறிஸ்தவ பள்ளிகளுக்கும் ஆண்டவரே கல்லூரிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, விரோதமா எழும்புகிற பொல்லாத இயக்கங்கள், பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படிமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆண்டவரே நிறுவனங்கள் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மருத்துவமனைகள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை ஜெபிக்க போகிறோம். காவல்துறையில, நீதித்துறையில, கவர்மெண்ட் கலெக்டர் ஆபீஸ்ல, தாசில்தார் ஆபீஸ்ல, நிறைய ஆபீஸ்களில் கிறிஸ்தவங்க வேலை செய்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் பணி செய்கிறாங்க. அவங்களெல்லாம் சாத்தான் குறி வைக்கிறான். அவங்களை முடைக்க விட, ப்ரமோஷனை தடுக்க, அவங்களை குற்றப்படுத்த. உண்மை முத்தமாய் ரட்சிக்கப்பட்டு பணி செய்கிறவங்க ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். தானியேல் மாதிரி, யோசேப்பா மாதிரி, மொர்தெகாய் மாதிரி நம்ம தேசத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்றவங்க உயர்த்தப்பட வேண்டும். ஒன்று கலெக்டர் ரட்சிக்கப்படணும், அல்லது ரட்சிக்கப்பட்டவங்க கலெக்டர் ஆகணும். தாசில்தார் ரட்சிக்கப்படணும், அல்லது ரட்சிக்கப்பட்டவங்க தாசில்தார் ஆகணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்படியே கரமுயத்தை 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. காவல்துறையில், நீதித்துறையில், எல்லா அரசாங்கத்தில், கலெக்டர் ஆபீஸில், தாசில்தார் ஆபீஸில், எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தானியேல்கள் எழும்பணும், யோசேப்புகள் எழும்பணும், மொர்தெகாய்கள் எழும்பணும். கர்த்தர் எழுப்புங்க, எழுப்புங்க ஆண்டவரே. தேசத்தில் எழுப்புங்க. அதிகாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே. உயர்ந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே. நீர் உயர்த்துகிற தேவன், நீர் தானியேலின் தேவன், நீர் யோசேப்பின் தேவன், நீர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன், நீர் எங்களுடைய தேவன். இந்தியாவில் உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக, உயர்ந்த ஸ்தானத்தில் வருவார்களாக. காவல்துறையிலே உயர்த்துவீராக, நீதித்துறையிலே உயர்த்துவீராக, எல்லா அரசாங்க அலுவலகங்களிலே உயர்த்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை அரசியலிலே உயர்த்துவீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் அரசியலிலே உயர்த்தப்படுவார்களாக, உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எழும்பட்டும் உம்முடைய பிள்ளைகள், எழும்பட்டும் உம்முடைய பிள்ளைகள். தானியேல்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, யோசேப்புகள் எழும்பட்டும் ஆண்டவரே, மொர்தெகாய்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. எழுப்புங்க ஆண்டவரே. நாங்கள் அதற்காக ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழும்ப பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கரந்தட்டுங்க, கரந்தட்டுங்க, கரந்தட்டுங்க. எல்லாம் கரந்தட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லா ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். இதில் அற்புதங்களை காண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருவோம். என்னில் இருப்பவர் பெரியவர், பெரியவர். சாத்தானை உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர், பெரியவர். என்ன செய்ய முடியும் முன்னால் என்னை, என்ன செய்ய முடியும் முன்னால் என்னை. என்னில் இருப்பவர் பெரியவர், பெரியவர். சாத்தானை உன்னை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி சொல்வோம். அதிகாரம் பெற்றிருக்கிறேன், சாத்தானே நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். அதிகாரம் பெற்றிருக்கிறேன், சாத்தானே நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். உன்னை துரத்த இயேசு நாமத்தினால் அதிகாரம் பெற்றேன். உன்னை துரத்த இயேசு
காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் பெரியவர். என்ன செய்ய முடியும் உன்னால் என்னையே, என்ன செய்ய முடியும் உன்னால் என்னையே. Praise God. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.